எஸ்கேஆர் ஃபேமிலி நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்னா புளிச்சக்கீரை துவையல் தான் பார்க்குறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் காஞ்சமே அதில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து புளிச்சக்கீரையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிதமாக சேர்த்து வதக்கி வச்சுக்குவோம். வதங்கினா அதிலே தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். அதை அந்த தண்ணியோடு கிண்டி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா வேக வச்சதை ஒரு சட்டியில் எடுத்து நல்லா மத்தால் கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு ஏற்பாடு பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் காஞ்ச மிளகா, கடுகு, வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து அதை தாளிப்பு ரெடியானதுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற துவையலில் அதை பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூடான சாதத்தை போட்டு கொஞ்சமாக துவையலை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வச்சு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கீரை வகைகளே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி வீடியோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.